ஓம் நமச்சிவாய். நாம இப்ப இந்த பதிவுல சொல்ல போற விஷயம் நிறைய ஜோதிடர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையாக பேசக்கூடிய விஷயமாக இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க. இது எந்த விதமான குருமார்கள் ஏதேனும் குறைகளாக இருந்தாலும் அவர்கள் பொறுத்தருவணும். அது பெருங்குருமார்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த விஷயத்த நான் சொல்றத கொஞ்சம் அதுல தவறு இருந்தாலும் மன்னிச்சு பொறுத்து அருளும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திர சாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய குருமார்களுக்கு ஒரு சிலர் என்னோட மானசீக குருமார்களாகவே இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து இங்க குறை சொல்றதுக்காக இந்த பதிவு போடல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திர சாரம் கண்டிப்பா தேவைங்க. தேவையில்லாமலாம் இங்க பண்ண முடியாது. அப்படின்னாக்கா நீங்க ஜாதக கணிதம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒருவரோட பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தை நம்ம எழுதும் போது பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்றதை நம்ம எடுக்கிறோம். அதை வைத்துதான் பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து தசாபுத்திகளை கணிதம் போடுறோம். ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்னாக்கா சந்திர பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பூர நட்சத்திரத்துல, அதாவது பாத்தீங்கன்னா மொத்த பாகை அளவு அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 19 20 டிகிரில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் அவரு பிறந்த நட்சத்திரம். அப்போ சிம்ம ராசியில 20 பாகை அளவுல பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் நிற்கிறாரு. 20 பாகை ஒரு விகலையில இருக்கிறாருனால அவர் பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து 3ஆம் பாதத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் பாதத்துல இருந்து 3ஆம் பாதத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறப்போ அவரோட தசா காலங்கள் பாத்தீங்கன்னா 10 வருடம் இருப்பு இருக்கும். 10 வருடம் செல் பாத்தீங்கன்னாக்கா அவர் கர்ப்பச்செல் நீக்கி 10 வருடம் இருப்பு இருக்கும். அப்ப அந்த போல இருக்கக்கூடிய ஜாதகதாரருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சாரம் எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னா சந்திரன் அப்ப எல்லாம் முழுமையா பாத்தீங்கன்னா சுக்கிரன் வருடங்கள் 20ன்றதை குறிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால நிச்சயமாக சாரம் பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதக கணிதம் எழுதுறது பிறந்த கால ஜனன கால ஜாதகம் எழுதுறதுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிரகங்களின் தசாபுத்தி காலங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரமாகப்பட்டது எப்படி இருக்கு, அது கோச்சார காலத்துல அந்த சாரம் கொடுத்தவர் எந்த நிலையில இருக்காரு, ஒரு ஜனனகால ஜாதகத்துல அந்த கிரகம் எந்த நிலையில இருக்குது, லக்னத்துக்கு எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் எந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஸ்தான பலம் பெற்றிருக்காரு, இதெல்லாம் நம்ம எடுத்துதான் பலன் சொன்னோம்னா தான் சரியா இருக்கும். நட்சத்திர சாரம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து இங்க வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடியது நமக்கு தெரிந்ததாகவே நினைத்து எல்லாத்தையும் பேசுறதும் இங்க சரியா வராதுன்ற என்னோட கருத்து. இது ஏதேனும் குருமார்களை மனதை பாதிச்சிருந்தா தயவு செஞ்சு அவங்க எனக்கு மன்னித்து பொறுத்தலும். ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன்.